வெல்கம் டு ஈஸி சமை. இன்னைக்கு வெஜ் நூடுல்ஸ் செய்யலாம். ஒரு பாத்திரம் எடுத்து தண்ணி வச்சு அதில் கல்லுப்பும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு 3 பேக்கெட் வெஜ் நூடுல்ஸ் போட்டு நல்லா ஒரு 7-8 நிமிஷம் வெந்துடும். எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் அதை எடுத்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, அது நல்லா கலர் மாறினதும் வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, அதை போட்டுட்டு ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடலாம். வதக்கின பிறகு கேரட்டு, பீன்ஸு, புதினா தழை அதை போட்டு வதக்கிடலாம். வதக்கிட்டே இருந்தபோது ஒரு நல்லா கொஞ்சம் வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை போட்டு வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு இது 5 போட்டு நல்லா வதக்கிட்டு குடமிளகா எடுத்து வச்சோம் இல்லையா, குடமிளகாவும் போட்டு அதை ஒரு வதக்கினதும் தக்காளி 2 எடுத்து வச்சோம் இல்லையா, அதை அரைச்சி ஊற்றிடலாம். ஊற்றி கொஞ்சம் நல்லா நல்லா கலரணும். கலர்ன பிறகு பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு லைட்டாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகி தொக்கு மாதிரி வந்துடும். வந்த பிறகு இந்த பக்கம் அதுக்குள்ளே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் நூடுல்ஸை எடுத்து ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை போட்டு கலர்னோமா நல்லா ஸ்மோக்கி ஸ்மெல்லு கிடைக்கும். சிம்லேயே வச்சு நல்லா கலரணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூனு, கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிட்டு இதை கலரிடலாம். கலர்னோமா அப்படியே தொக்காக இருக்கும். அப்போ எடுத்து இந்த எல்லா நூடுல்ஸும் போட்டுடலாம். போட்டுட்டு கலரினே இருந்தோமா அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா கலந்து அது சூப்பராக கலர் வந்துடும். எல்லாமே வந்த பிறகு ரெடி நூடுல்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.